1.5 மணி நேரம் ஸ்பீச் நினைக்கிறேன். அதுல பெரும்பான்மை நேரம் தன் மாடுகளின் சார்பாக இருந்தே பேசினார். அவர்கள் மாடுகளின் குரலாகவே பேசினார். ஆடு மாடுகளின் குரலாக தான் பேசினார். அப்ப மாடுகள் சொல்லுது, நீங்க மனிதர்கள்லாம் சேர்ந்து நல்ல தலைவர்களை செலக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தீங்க, நாங்க நல்ல தலைவர்களை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு மாடுகள் சொல்றதா சொல்றாரு. இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் அம்பேத்கர்லேருந்து மகாத்மா காந்தியிலேருந்து யாருமே மாடுகளுக்கு ஓட்டு போட உரிமை வேணும்னு கேட்டது. நகைச்சுவை இருந்தா கூட இயற்கை வள கொள்ளை என்பது தமிழ்நாட்டில் ஏகப்பட்டது இருக்கு. ஒரு மாடுகள் மேய்வதனால மேய்ச்சலுக்கு எதிரான விழிப்புணர்வுன்றது ஒரு விஷயம் உண்மை. பல புல்வெளிகள் மேய்ச்சல் மிருகங்களால அழிஞ்சிருக்கு. அது அமெரிக்காலையும் சரி, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல பகுதிகளில் அந்த இடங்கள்ல இயற்கை வளத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேய்ச்சலை தடுக்கிறதுக்கான அரசோட முயற்சி தான் இது. அதை எதிர்க்கிற நீங்க இயற்கை வள கொள்ளைக்கு எதிராக நீங்க எவ்வளோ வலுவான இயக்கத்தை கட்டமைச்சீங்க? இப்போ ஒசூர்லேயும் கிருஷ்ணகிரிலையும் 300-400 ரூபாய்க்கு எடுக்கக்கூடிய எம்சாண்ட் பெங்களூர் போய் இறங்கினா 60,000 ரூபாய்க்கு போகுது. அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய தமிழகத்தோட இயற்கை வள கொள்ளை என்பது நடக்குது. இதை 2 மாஃபியாக்களாக பண்ணுறாங்க. அந்த மாஃபியாக்கள் எல்லா கட்சிக்கும் காசு கொடுக்குறாங்க, சீமானுக்கும் காசு கொடுக்குறாங்க. சீமானுக்கும் இந்த காசு போகுதுன்னா அந்த காசையும் வாங்கிட்டு இந்த இயற்கை வளங்கள் பற்றி, இந்த உயிரினங்கள் பற்றி அக்கறையை பேசினா அப்போ நடிக்கிறாரு. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சார், இப்போ நம்ம நார்மலாக வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடாங்களோ, அடுத்த தெருவில் இருக்கிறவங்க யார் பார்த்தாலும், அப்படியே தம்பி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். நல்லா படிக்கிறியா? படிக்கிறேன். நல்லா படிக்கணும்னா இது இயல்பாகவே தமிழகத்தில் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி தலைவர் படிப்பை பற்றி பேச மாட்டாருன்னு தொடர்ந்து அடுத்தடுத்த லெவல் போறாரு. இது வரைக்கும் பேசிட்டு இருந்தவர் இப்போ மரம் ஏறிட்டாரு. இப்போ ஆடு மாடுகளை கூப்பிட்டு மாறம் நடத்துறாரு. திருப்பி ஆடு கொண்டு போய் நானே மேய்க்க போறேன்றாரு. இப்போ எல்லாரும் ட்ரெஸ் போட்டு இருக்கோம் இந்த ஊரில். நிர்வாணமாக ஒருத்தன் ஓடினா எப்படி இருக்கும்? நடு ரோட்டில், மவுண்ட் ரோட்டில் ஒருத்தர் நிர்வாணமாக ஓடினா என்ன ஆகும்? அட்டென்ஷன் சீக்கிங் தானே. தன்னை வித்தியாசமா காட்டிக்கிறது. இந்த டைம்ல ஏன் அவர் திரும்பவும் தன்னை வித்தியாசமா காட்டிக்கிறதுக்கான அவசியம் என்ன வந்துச்சு? வணக்கம் சார். வணக்கம் மிஷன் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறேன் உங்களை. உங்களை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துச்சு. தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் பேசலாம் கரண்ட் பாலிடிக்ஸ் பத்தி. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது நான் நேற்று நடந்த சீமான் அவர்களின் ஆடு மாடுகள் மாநாடுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொல்றாரு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தான், எல்லா மனிதருக்கும் கிடையாது, எல்லா உயிர்க்கும். ஸோ அந்த கோட்ல இருந்து ஆரம்பிக்கிறார். நிறைய கோட் சொல்றாரு தொடர்ச்சியா. ஸோ சக உயிர்களை நேசிக்கணும், பாரி பத்தி, வள்ளல்கள் பத்தி, கடைகளை வள்ளல்கள் பத்திலாம் சொல்றாரு. ஸோ ஒரு அரசியல்வாதியா நம்ம வளர்ச்சி, தமிழ்நாடு மக்கள், தொழிற்சாலை எப்படியே பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டி இந்த உயிர்களை, இந்த மலைகளை, இந்த ஆடு மாடுகளெல்லாம் யார் காப்பாற்றுறது? மேய்க்கிறதுக்கு இடம் இல்லை, மேய்ச்சல் நிலம் வேணும் அப்படிங்கிறத கோரிக்கையாக வச்சு தான் அந்த மாநாடை நடத்துகிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இது வரைக்கும் என்னுடைய 30-35 வருஷம் ஜேர்னலிஸ்ட் வாழ்க்கையில் இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு அரசியல்வாதியை நான் பார்த்ததே கிடையாது. இப்போது பால் உற்பத்தியாளர் சங்கம்னு சொல்கிறாங்க. அவங்க ஆடு மாடுகளை வச்சு தான் பேசுவாங்க. பால் அங்கேருந்து தான் உற்பத்தி ஆகும். அப்புறம் யானைகளை பற்றி பேசுவாங்க, யானைகள் வழித்தடத்தை பற்றி பேசுவாங்க, இயற்கை ஆர்வலர்கள் அப்படின்ற மாதிரி அவங்க யானைகளை பற்றி பேசுவாங்களே தவிர யானைகளெல்லாம் கூட்டின்னு உட்கார வச்சு பேச மாட்டாங்க. இப்போ இவர் வித்தியாசமாக, அதாவது விஞ்ஞான ரீதியாக தொழில் வளர்ச்சி, இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, கல்வி, இதை பற்றி தான் அரசியல்வாதிகள் பேசுவாங்க. மனிதர்களும் அதை பற்றி தான் கவலைப்படுவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, சாலை எப்படி இருக்குது, விலைவாசி எப்படி இருக்குது, தொழில் செய்ய முடியுமா, தொழில் எப்படி இருக்குது, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, இதை பற்றிலாம் தான் பெருசாக அரசியலில் விவாதம் வரும். ஆனால் ஆடு மாடு பற்றி விவாதம் வர்றது, அதுவும் ஆடு மாடுகளை ஒரு 2000 ஆடு மாடுகளை கூட்டின்னு வச்சு அதை ஒரு மாநாடுன்றது. ஒருத்தர் சாட்டை துறைமுருகனா, இது காட்டு மாடுலேருந்து எடுத்த தயிர், அதோட பழையதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெங்காயம், தேங்காய் சட்னி போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அப்படி சாப்பிட்றதுன்னு என்ன நடக்குது? இது ஏற்கனவே தேர்தல்ன்றது எங்களுக்கு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நெருக்கமான ஒரு யூடியூபரை கிண்டல் அடித்து, அவர் பயிற்சி தானே எடுக்கிறாரு அப்படின்னு அது இவங்களே அவரை திட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரீம் எல்லை. அதாவது ஒரு ஊரில் இப்போ சொல்லுவாங்க, நாங்கள்லாம் சின்ன வயசில்
எல்லாரும் முடி வெட்டுவாங்க. நான் என்ன பண்ணுவோம், இந்த ஃபுல்லாக வச்சிட்டு நடுவில் மட்டும் முடி வச்சுட்டு போவோம். இது என் வயசில் 18 50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து வித்தியாசமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அது மாதிரி இது வித்தியாசமா தெரியறதுக்கு செய்யக்கூடிய முயற்சியில இது ஒரு எல்லை. தன்னை வித்தியாசமா காட்டிக்கிறதுக்கு try ஆமா. பண்றாரு. இந்த டைம்ல ஏன் அவர் திரும்பவும் தன்னை வித்தியாசமா காட்டிக்கிறதுக்கான அவசியம் என்ன வந்துச்சு? இப்போ வித்தியாசமா அவரை காட்டிக்கிறதுக்கான அவசியம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் கிட்ட அவருடைய வாக்காளர்கள்லாம் போயிட்டாங்க ம். அப்படின்றது ஒன்று இருக்கு. அவரோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தமிழீழம், பிரபாகரன், இது விடுதலை புலிகளே வந்து பிரபாகரன் செத்துட்டதா அறிவிக்கிறதுக்கு இருக்கிறாங்க. இப்போ சுவிட்சர்லாந்தில் கூடி இந்த தமிழ் தேசிய உணர்வு ட்ரை ஆயிடுச்சு. தமிழ் தேசிய உணர்வுக்குள்ள இவர் வந்து நிற்கிறாரா, அதுக்கு உண்மையாக இருக்காரா அப்படின்றது ட்ரை ஆயிடுச்சு. தமிழீழ மக்களுக்கு வந்து அந்த இறுதிக்கட்ட போரில் வந்து மிகப்பெரிய அநியாயம் நடந்திருக்கு, அது ஒரு மனித உரிமை மீறல் அப்படின்றது மாறிப்போச்சு. அந்த மக்கள் வந்து முழுக்க முழுக்க சர்வதேச அளவில் தஞ்சம் அடைஞ்சு அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரு நிலவரம் வந்துச்சு. ஸோ இவர் எடுத்து வைத்த கருத்துக்கள் எல்லாமே போயிடுச்சு. இவர் பெரியாரை எதிர்த்து பேசினார், அதையும் இவரால் தொடர்ந்து நிற்க முடியல. பெரியாரை எதிர்த்து பேசின பிஜேபியால் தொடர்ந்து அதை கொண்டு வர முடியல. பெரியார் எதிர்ப்பு என்பது பிராமண ஆதரவு அப்படின்ற நிலைக்கு தான் உங்களை கொண்டு போகும். பிராமண ஆதரவு ஒன்லி 3% தான். உயர் ஜாதி ஆதரவும் பெரியார் எதிர்ப்பு என்பதும் பெரிய அளவுக்கு இல்லை. இப்போ எல்லாத்துலேருந்து தனிமைப்பட்டாச்சு. தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு, தன்னோட பிரசன்ஸை காமிக்கிறதுக்கு ஒன்று பண்ணணும். அதுக்காக பண்ணுறாரு இவர். உண்மையிலே இப்போ ஒரு நல்ல சீமான் செய்த ஒரு நல்ல காரியம் என்னன்னா, போலீஸாரால் வன்மையாக தாக்கப்பட்டு இருந்த அஜித் வீட்டுக்கு போனது, நிகிதாவை கைது செய்யணும்னு சொல்லி குரல் எழுப்பினது. இந்த மாதிரி லைவான பிரச்சனைகளில் தான் அரசியல் இருக்குது. அதை விட்டுட்டு அது வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க, சீமான் மாதிரி தலைவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி லைவ் பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. நான் என்ன கேட்குறேன் சார், இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 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 மாநிலத்தோட வளர்ச்சி, தொழில், உள்கட்டமைப்பு, மருத்துவம், சுகாதாரம், இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே எல்லா அரசியல்வாதிகளும் பேசுகிறாங்க. பட் உயிர்களை பற்றியும் இயற்கை பற்றியும் பேசுறதுக்கும் அரசியல் கட்சிகள் வேணும் இல்லை? யாரும் இல்லாத போது அவர் பேசுறது இல்லைங்க. நீங்கள் பேசலாம், மக்கள் ஏற்கனவே மக்கள் இது நாள் வரைக்கும் வந்து இப்போது எடப்பாடி ஆட்சியை வந்து நிராகரிச்சுட்டு திமுக ஆட்சியை ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, அங்கே அதில் நடந்த ஊழல், அநியாயம், மற்ற விஷயங்கள், சட்டம் ஒழுங்கு விஷயங்கள், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சாத்தாங்குளம், பாஜக, பொள்ளாச்சி, அதுக்கப்புறம் முக்கியமாக இருக்கிறது வந்து பாஜக என்கிற ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு செய்யக்கூடிய துரோகங்கள், பாஜகவுடைய வகுப்புவாத கொள்கை, அதை யார் எதிர்க்கிறதுன்றதுலாம் தான் ஆட்சி மாற்றத்துக்கு காரணமானது. ஒரு ஆட்சியிலேருந்து இன்னொரு ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக ஒரு 10 ஃபேக்டரை போட்டிங்கன்னா இதெல்லாம் தான் இருக்கும். எங்கேயாவது ஆடு மாடு இருந்ததா? ஆடு மாடு மேய்க்கிறது எங்கேயாவது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக இருந்திருக்கா? கால்நடை தீவனத்தில் ஊழல் பண்ணார் லல்லு பிரசாத் யாதவ்ன்றது தான் ஒரு காரணமாக பீகாரில் இருந்தது. அது மாட்டு தீவன ஊழல், அதுதான் வந்ததே தவிர இப்போ மாடுகளை வந்து கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு பிரச்சாரம் வந்து பிஜேபி கிளப்பிட்டு இருக்கு. உலகத்திலேயே பீஃப் எக்ஸ்போர்ட்டில் நம்பர் 2 நம்ம தான், இந்தியா தான் இன்னைக்கு வரைக்கும். அப்போது அதில் வர வருமானம், பீஃப் எக்ஸ்போர்ட்டில் வர வருமானம் வந்து பிஜேபிக்கு கசந்து போன வருமானமா? மாடுகள் வெட்டப்படுவது இல்லையா இந்தியாவில்? மாடுகள் வெட்டப்படாமலாம் பீஃப் எக்ஸ்போர்ட்டில் இந்தியா வந்து 2வது இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ மாடுகளை பற்றின அந்த சிந்தனையும் வந்து பெருசாக எடுப்படல. மாடு புனிதம் என்கிற சிந்தனை இல்லை. இப்போ நீங்கள் வந்து அரசு வேலைக்கு போகாதீங்க, மாடு மேய்ங்க அப்படின்றது எந்த விதத்தில் கரெக்டு? இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், அதாவது ஒரு 1.5 மணி நேரம் ஸ்பீச் நினைக்கிறேன், அதில் பெரும்பான்மை நேரம் மாடுகளின் சார்பாக இருந்தே பேசினார். அவர்கள் மாடுகளின் குரலாகவே பேசினார், ஆடு மாடுகளின் குரலாக தான் பேசினார். அப்போ மாடுகள் சொல்லுது, நீங்கள் மனிதர்கள்லாம் சேர்ந்து நல்ல தலைவர்களை செலக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஸோ எங்ககிட்ட எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தீங்க, நாங்கள் நல்ல தலைவர்களை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு மாடுகள் சொல்கிறாரு. இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் அம்பேத்கர்லேருந்து மகாத்மா காந்தியிலேருந்து எல்லாரும், கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லேருந்து பலர் வந்து பேசியிருக்காங்க. யாருமே மாடுகளுக்கு ஓட்டு போட உரிமை வேணும்னு கேட்டது. அது நகைச்சுவையாக இருந்தால் கூட அவர் சொல்கிறார், நீங்கள்லாம் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கலைங்கிறத மீன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன்.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறாரு. மேய்ச்சல் நிலத்தை வந்து மலையடி வார்த்தை மேய்ச்சல் நிலமா கிடையாதுன்னு தடை பண்ணியிருக்காங்க. நான் அது தடையை மீறி மேய்ச்சல் நடத்துவேன், என்ன பண்ணுவீங்க எல்லாம் பேசுறாரு. அது தடையை மீறி மரம் ஏற பனைமரம் ஏறுறது மாதிரி. ரைட், அதெல்லாம் பேசலாம். இல்ல இந்த யூஸ்வலா கவர்மெண்ட் வச்சிருக்கக்கூடிய சில தடைகள் இருக்குல்ல, இந்த தடைகள்லாம் மீறி நான் பண்றேன் அப்படிங்கிறது போன வாட்டியும் அரெஸ்ட் பண்ணல. நியாயமா அதுக்கு அரெஸ்ட் பண்றது விதிமுறைகள் இருக்கு, அரெஸ்ட் பண்ணல. இந்த வாட்டி மேய்ச்சல் தேனி மலையடி வரது போய் மேய்க்க போறாரா, ஸோ அதுக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி அமைதியாக இருந்து அவர் என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறது அவர் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இல்ல கண்டுக்காம விட்டுறாங்களா? அதான் இக்னோர். அது வந்து கலைஞரோட ஃபார்முலாக சில விஷயங்களை இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியது தான். அது மாதிரி சீமானை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இக்னோர் பண்ணுது. அவர் பல விஷயங்களை பேசுகிறார். அவர் பேசின உடனே 4 பேர் மைக் போடுறாங்க. இப்போ இன்னைக்கு சோஷியல் மீடியாவுக்கு தீனி தேவைப்படுது, அதுக்காக மைக் போடுறாங்க, அதனால அவங்க பேசுகிறாங்க. இன்னைக்கு மைக் போடுறதுனால பேசக்கூடிய தலைவர்கள் நிறைய பேர் உருவாயிட்டாங்க. யார் வேணாலும் மைக் கிடைச்சா உட்காந்து போடுறாங்க. நிக்கிதாவுக்கே மைக் போடுறாங்களே, அவ்வளோ பெரிய கொடுமையை பண்ணிட்டு, பொய் சொல்லிட்டு, கம்ப்ளீட்டாக ஃபோர்ஜரி பண்ணிட்டு, ஏமாத்திட்டு, எல்லாம் பண்ணிட்டு வர்ற நிக்கிதாவுக்கு வந்து மைக் போடுறாங்கல்ல, மைக் போடுறாங்க. அந்த அம்மாவுடைய வெர்ஷன் வந்து ஒரு சேனலில் ஒளிபரப்பாகுதே, அந்த சேனல்காரன் கூட கேள்வி கேட்க மாட்டானே, ஏம்மா நீ இவ்வளோ பேர் ஏமாத்தினதா சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கூட கேட்காம அந்த பேட்டி ஒளிபரப்பாகுது. ஸோ இந்த மைக் போடுற கலாச்சாரத்தில் வந்து நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கணுன்றதுலாம். ஸோ அது மாதிரி இவர் பேசுகிற விஷயத்த செய்கிற விஷயம் சீரியஸாக எடுத்துக்க வேணான்றது. இட் இஸ் அ ஜோக். எனக்கு ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கும் சார். நம்ம சீமான கிட்டத்தட்ட 15 வருஷமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆரம்ப காலகட்டத்தில் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கடந்த ஒரு 10 வருஷத்துல தமிழகத்தில், இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழகத்தில் எல்லா தலைவர்களும், ஈவன் இப்போ கட்சி தொடர்ந்த விஜய் வரைக்கும் படிப்பை பற்றி பேசுவாங்க. கட்சிகளாக இருக்கலாம், இயக்கங்களாக இருக்கலாம், நீதி கட்சியிலிருந்து ஆரம்பித்து பெரியார், காமராஜர் ஆரம்பிச்சு இங்கே தொடர்ச்சியாகவே படிப்பை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணியில் இருந்தால் கூட அவர் கூட நீட்னு வரும்போது அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்குன்னு ஒரு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வரார். ஸோ அந்த கல்வி படிப்பு விஷயத்தை எப்பவுமே கவனமாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. உன்னோட நான் அறியும் பண்ணுறேன். இவர் படிப்பை பற்றியே பேச மாட்டார். பனைமரம் ஏறுவதையும் ஆடு மேய்க்கிறத பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. அதை விட நாங்கள் காலேஜுக்கு போகும்போது எதிர்க்க கல் கிடையாது, கல் குடிச்சிட்டு போவோம், 2 பேருக்கு அடிச்சுட்டு போவோன்னு சொல்லுவேன். அப்போது நீங்கள் வந்து எதை பிரச்சாரம் பண்ணுறீங்க? கல்லை பிரச்சாரம் பண்ணுறீங்களா, இல்லை கல் குடிச்சிட்டு காலேஜுக்கு போகிறத பிரச்சாரம் பண்ணுறீங்களா? எதை பிரச்சாரம் பண்ணுறீங்க? அபர்ரேஷன்ஸ். ஒரே ஒரு பழமொழி தான் தம்பி இங்கிலீஷில், ஆல் த எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் நாட் ரூல், ரூல்ஸ் மே ஹாவ் எக்ஸெப்ஷன். விதிகளுக்கு விதிவிலக்கு உண்டு, விதிவிலக்குகள் எல்லாம் விதியாகாது. இது வந்து விதிவிலக்கு. விதியாகாத விதிவிலக்கு வரும். விதியாகாத ஏதோ ஒரு வகையில படிக்க கூடாது, படிப்பை நோக்கி இந்த அடுத்த தலைமுறை நகர்த்தக்கூடாதுன்ட்டு நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயல்படுத்தக்கூடியவங்களுக்கு ஒரு துணையா இருக்கிறாரு அவரு. இல்ல, அது அவருடைய பார்வையை. அதாவது என்ன சொல்றாரு, அவர் ஒரு சினிமா கதாசிரியரா வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு. ஏதோ ஒரு போக்கில் தமிழ் தேசியத்துக்கான ஒரு குரலாக அவரை மாற்றிட்டாங்க. மாற்றின உடனே நான் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்பாங்க அப்படின்ற ஒரு நிலை வந்து உருவாயிடுச்சு. ஸோ எதையாவது சொல்லணும்ல, டெய்லி ஏதாவது புதுசாக ஒன்று சொல்லணும் அப்படின்போது புதுசாக எதுவும் இல்லை, அதே சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சார், இப்போ நம்ம நார்மலாக வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோ அடுத்த தெருவில் இருக்கிறவங்க யார் பார்த்தாலும் அப்படியே தம்பி எப்படி இருக்க, நல்லா இருக்கேன் அங்கிள், நல்லா படிக்கிறியா, படிக்கிறேன், நல்லா படிக்கணும்னா இது இயல்பாகவே தமிழகத்தில் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி தலைவர் படிப்பை பற்றியே பேச மாட்டுறாருன்னு தொடர்ந்து அடுத்தடுத்த லெவல் போகிறாரு. இது வரைக்கும் பேசிட்டு இருந்தவர் இப்போ மரம் ஏறிட்டாரு, இப்போ ஆடு மாடுகளை கூப்பிட்டு மாநாடு நடத்துறாரு, திருப்பி ஆடு கொண்டு போய் நானே மேய்க்க போறேன்றாரு. இது ஒரு அஜெண்டாவோட வேலை செய்யறாரா, இல்லை அறியாமையில வேலை செய்யறாரா? உண்மையான தலைவராக இருந்தால் அவர் என்ன பண்ணோன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கல் குவாரிகளில் இயற்கை வளங்கள் வந்து கொள்ளையடிக்கப்படுது. கல் குவாரிகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வரம்போடு செயல்படல, ஆற்று மணல் கொள்ள போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு 25,000 கோடி ரூபாய் அளவுக்கு கொள்ள போகுது. கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்லேருந்து கேரளாவில் வந்து அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி இந்த பகுதிகளில் இருக்க மலைகளை உடைத்து கொள்ள போகுது. இது ஒரு மணல் மாஃபியா வந்து ஈடுபடுறாங்க. இந்த மணல் மாஃபியாவுக்கு டெண்டர் விடுறாங்க. ஏற்கனவே கரிகாலன், ரத்னம், ராமச்சந்திரன் சொல்லி ஒரு எஸ்ஆர் குரூப்புன்னு ஒரு குரூப் கொள்ளை அடித்தது. இப்போது வந்து ராஜாங்கம்னு ஒருத்தர் வந்து அவருக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து துரைமுருகன் கிட்டே இருந்த இலாக்கா வந்து
இப்போ ஏவா வேலு கிட்ட போயிருக்கு. இயற்கை வளம் வந்து கொள்ள போகுது. ஒரு மாநிலமே வந்து கேரளா என்கிற மாநிலமே தன்னிடம் இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை கொள்ள போகாம அது பாதுகாக்கிறதுக்கு அந்த மக்கள் போராடுறாங்க. குவாரிகள் ஒரு லிமிட்டை மீறி கேரளாவில் நீங்கள் ஒர்க் பண்ணவே முடியாது. மணலும் ஆற்று மணலும் அதிகமாக அள்ள முடியாது. தேவையான அளவுக்கு தான் அள்ள முடியும். அப்போ கேரளாவும் கர்நாடகாவும் முழுக்க முழுக்க தமிழகத்தை நம்பி இருக்கு. தமிழகத்தோட இயற்கை வளங்கள் கொள்ள போயிட்டுருக்கு. இப்போ ஒசூர்லேயும் கிருஷ்ணகிரிலையும் வந்து நீங்கள் 300-400 ரூபாய்க்கு எடுக்கக்கூடிய எம்சாண்ட் வந்து பெங்களூர் போய் இறங்கினா 60,000 ரூபாய்க்கு போகுது ஒரு லோடு. அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய தமிழகத்தோட இயற்கை வள கொள்ளை என்பது நடக்குது. இதை வந்து 2 மாஃபியாக்களாக பண்ணுறாங்க. அந்த மாஃபியாக்கள் வந்து எல்லா கட்சிக்கும் காசு கொடுக்குறாங்க, சீமானுக்கும் காசு கொடுக்குறாங்க. சீமான் நேற்று இதில் இந்த விஷயத்தை பேசுகிறார். எம்சாண்டு, ஆற்று மணல், கல்குவாரி இதெல்லாம் வந்து உங்களால் இதெல்லாம் பண்ணுறதுல கண்டுக்க மாட்டீங்க. இதனால இயற்கை வளம் எதுவும் பாதிப்படையிலையா, இல்லை வனவிலங்குகள் பாதிப்படையிலையா? மாடு வந்து மலையடி வாரத்தில் போய் மேய்கிறதுனால தான் பாதிப்படைதான்ங்கிற இந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. ஆனால் அவரும் காசு வாங்குறதா சொல்கிறீங்க? ஆமாம், அவருக்கு காசு போகுது. காசு வாங்கிட்ட போய் பேசுகிறாரா? ஆமாம். நீங்கள் வேல்முருகன் ஒரு அரசியல்வாதி, அவருக்கும் காசு போகுது. மாதம் வேல்முருகனுக்கு போகிறது மட்டும் மாதம் 1 கோடி ரூபா போகுது. இவருக்கு எவ்வளோ போகுது? இவருக்கும் நிறைய அப்பப்போ போகும். எல்லாருக்கும் வந்து மாதம் இந்த மணல் குவாரி இல்லாமல் தமிழகத்தில் யாரோ அரசியல் கட்சியை நடத்த முடியாது. அந்த வருமானம் இல்லாமல், அந்த வருமானம் அங்கிருந்து வரக்கூடிய கமிஷனோ அந்த வருமானம் அவங்க வந்து பத்திரிகையாளர்கள் தொடங்கி கவனிக்கிறது. அவங்க 100 கோடி 150 கோடி கவனிப்பாங்க. எதிர்கட்சி அரசியல் தலைவர்கள். இப்போ அண்ணாமலைக்கெல்லாம் ரொம்ப ஹெவி அமௌண்ட். அவர் கோயம்புத்தூரில் தேர்தலில் நிற்கும் போது 150 கோடி கொடுத்தாங்க அவர். ரைட்டுங்களா? துரைமுருகன் வந்து லண்டன்லேருந்து 350 கோடி கொடுத்ததா சொல்லுவாங்க துரைமுருகன். ஸோ இது சீமானுக்கும் போகுது. சீமானுக்கும் இந்த காசு போகுதுன்னா அந்த காசையும் வாங்கிட்டு இந்த இயற்கை வளங்கள் பற்றி, இந்த உயிரினங்கள் பற்றி அக்கறையை பேசினா அவர் நடிக்கிறாரு. இது வரைக்கும் சீமான் வந்து கரிகாலன், ராமச்சந்திரன், ரத்னம், எஸ்ஆர் குரூப் பற்றி இது வரைக்கும் எங்கே பேசியிருக்கார்? கோவை மாவட்டத்தில் இந்த கொள்ளை வந்து பெரிய அளவுக்கு நடக்குது. குமரி மாவட்டத்தில் கொள்ளை பெரிய அளவுக்கு நடக்குது. திருநெல்வேலியில் இல்லாத குவாரியே கிடையாது. விபத்தாகி நிறைய பேர் சாவுறாங்க. அத்தனை அடிக்கு குவாரி எடுத்திருக்காங்க. திருநெல்வேலி குவாரிக்கு வந்து இப்போ வந்து ஃபைனே போட முடியல. அரசாங்கத்தால் அந்த குவாரிகளுக்கு ஃபைனே போட முடியாது. அவ்வளோ விதிமீறல் இல்லாமல் குவாரியே நடத்த முடியாது. ஸோ கல் உடைக்கிறது, எந்த அளவுக்கு இந்த மாஃபியானா, நீங்கள் சாலை போடுறதுக்கு சாதாரண மண் எடுக்கிறதுலேருந்து உங்கள் வீட்டு ரப்பிஷை கொண்டு போகிறது வரைக்கும் இந்த மாஃபியா வந்து தலையிடும். அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்காம நீங்கள் கொண்டு போக முடியும். அப்போது இயற்கை வள கொள்ளை என்பது தமிழ்நாட்டில் ஏகப்பட்டது இருக்குது. ஒரு மாடுகள் மேய்வதனால மேய்ச்சலுக்கு எதிரான விழிப்புணர்வுன்றது ஒரு விஷயம், உண்மை. அது பல புல்வெளிகள் வந்து மேய்ச்சல் மிருகங்களால் அழிஞ்சிருக்கு. அது அமெரிக்காலேயும் சரி, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல பகுதிகளில் மேய்ச்சல் நிலங்கள் வந்து பல ஜந்துக்களால், விலங்குகளால் அழிஞ்சிருக்கு. ஸோ அந்த இடங்களில் இயற்கை வளத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேய்ச்சலை தடுக்கிறதுக்கான அரசோட முயற்சி தான் இது. ஸோ அதை எதிர்க்கிற நீங்கள் சொல்கிற மாதிரியே, நீங்கள் பேசுகிற மாதிரியே இயற்கை வள கொள்ளைக்கு எதிராக நீங்கள் எவ்வளோ வலுவான இயக்கத்தை கட்டமைச்சிங்க இது வரைக்கும். இப்போ பரந்தூருக்கு பேசுகிற விஜய் ஏன் மணல் கொள்ளையை பற்றி பேச மாட்டார்? பரந்தூர் விவசாய நில அழிப்பை பற்றி பேசுகிற விஜய் ஏன் இயற்கை வள கொள்ளை வந்து நடக்கிறத பற்றி ஏன் பேச மாட்டார்? நிறைய பேர் இருக்காங்க, பேசவே மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன பேசுது? இயற்கை வள கொள்ளையை பற்றி கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன பேசுது? அந்த ஏரியாவை யாரும் பெருசாக டச் பண்ணுறது இல்லை. யாரும் டச். ஆனால் இவர் பேசுகிறாரு, எல்லா மேடையிலேருந்து இவர் பேசுவார். ஆனால் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒரு சக்தி, நீங்கள் வந்து பேசுனா உலகம் கேட்குது அப்படின்ற ஒரு நிலவரம் இருக்குது. இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இயற்கை வளம் பற்றின ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம ஒரு இடத்துல பேசும்போது இயற்கை வள கொள்ளையை வந்து அதோட டைமென்ஷன் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்றத பேசுகிறோம். அப்போது நம்மளை மாதிரி ஆட்கள் பேசுறதுக்கே வாய்ப்பு இருக்கும்போது உங்களை மாதிரி ஆட்கள் பேசுனா எத்தனை பேர் பார்ப்பாங்க, எத்தனை பேருக்கு போகும்?
நீங்க ஏன் ஒரு சக்தி வாய்ந்த இயக்கத்தை கட்டமைக்கல இது வரைக்கும்? அதுக்கு எதிரா அதுக்கு எதிராக ஏன் கட்டமைக்கல? ம். இயற்கையை பத்தி மாடுகளை பத்தி கவலைப்படுற நீங்க ஏன் இந்த இயற்கை கொள்ளைக்கு எதிராக ஒரு வலுவான இயக்கத்தை ஏன் கட்டமைக்க உங்களால முடியல? ஏன் அதிமுகவால முடியல? அதிமுக பீரியட்ல தான் ஆரம்பிச்சது, ஜெயலலிதா பீரியட்ல இது ஆரம்பிச்சது, ஜெயலலிதா பீரியட்ல இது நடந்தது, அது அப்படியே கலைஞர் பீரியடு போச்சு, அதுக்கப்புறம் எடப்பாடி பீரியட்ல போச்சு, அது அப்படியே கண்டினியூ ஆகி ஸ்டாலின் பீரியட்லயும் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதை எதிர்த்து ஏன் உங்களால பேச முடியல? ஏன் உங்களால வாய்ஸ் கொடுக்க முடியல? ஸோ இங்கே ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி மற்ற சரி சரி எல்லா கட்சிகளுக்கும் அந்த ஏரியாவிலேருந்து பெருசாக பணம் வருது. பணம் போகுது. நான் சொல்றேன், பத்திரிகையாளர்கள் ஒருத்தர் வந்து இப்போ நம்மள மாதிரி பேசுறாருன்னு வைங்களேன், அவருக்கும் பணம் போகும். ஸோ அதனால இவர் வந்து இப்போ இவர் பேசுவது எல்லாமே வெறுமனே நடிப்பு, காசெல்லாம் வாங்கிட்டு பேசுறாரு. நடிப்பு தான். மற்ற ஒரு அட்டென்ஷனுக்காக ஆடு மாடு அட்டென்ஷனுக்காக மாடுகளை கொண்டு வருது. இப்போ எல்லாரும் ட்ரெஸ் போட்டு இருக்கோம் இந்த ஊர்ல, நிர்வாணமா ஒருத்தன் ஓடினா எப்படி இருக்கும்? நடு ரோட்ல மவுண்ட் ரோட்ல ஒருத்தன் நிர்வாணமா ஓடினா என்ன ஆகும்? அட்டென்ஷன் சீக்கிங் தானே. ஸோ அப்படி தான் ஒரு புரிஞ்சுக்கணும். அட்டென்ஷன் சீக்கிங் தான்.